அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஏகாம்பரநாதர் திருக்கோயில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர்களாக தேவாரம் பாடியிருக்காங்க. இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இருக்கிறது தனி சிறப்பாக இருக்குது. இந்த கோவிலே 55வது திவ்ய தேசமான நிலாத்துண்ட திங்கள் பெருமாளுக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கிறதும் ஒரு தனி சிறப்பாக இங்கே இருக்குது. பெருமாள் இந்த கோவிலுக்கு வந்ததுக்கான ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னா, திருப்பார்கடலில் அமிர்தம் கடையும் போது மகாவிஷ்ணுக்கு ஏற்பட்ட வெப்பம் நீங்குவதற்காக அவர் சிவபெருமானை தியானித்தார். அப்போ சிவபெருமான் அவருடைய சிரசில் இருக்கக்கூடிய சந்திரன் ஒளி அவர் மேலே பட்டு வெப்பம் நீங்கி சாந்தி அடைந்தார். அதனால தான் அவருக்கு நிலா துண்ட திங்கள் பெருமாள் என்ற பெயரும் ஏற்பட்டது. அவரும் ஏகாம்பரநாதர் கோவிலே தனி சன்னதியிலையும் இருக்கிறது ஒரு தனி சிறப்பாக இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோவிலோட இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னென்னா, இந்த கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலமாக இருக்குது. அது பூமி ஸ்தலமாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பிருத்திவி ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் இந்த கோயிலுக்கு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியை எழுந்து அருள் பாலிக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஏகாம்பரேஸ்வரர், ஏகாம்பரநாதர், பிருத்திவிலிங்கம் அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரம் பார்த்தோன்னா 11 அடுக்குகள் இருக்குது. 192 அடி பிரம்மாண்டமான ராஜகோபுரம். இந்த கோவிலுடைய புராண பெயர் கச்சி ஏகம்பம். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் காமாட்சி அம்மனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது ஒரு மணல் லிங்கம் அப்படிங்கிறதுனால இவருக்கு அபிஷேகங்கள் எதுவும் செய்யப்படுறதில்ல. வாசனை திரவியங்கள் அப்புறம் புணுகு தான் இந்த சிவபெருமானுக்கு சாத்துறாங்க. இங்கே சிவபெருமானுக்கு வெள்ளி கவசம் சாத்து வெளிப்படுவதும் ஒரு சிறப்பான தகவலாக இருக்குது. இந்த கோவிலில் 100க்கும் மேற்பட்ட சிவலிங்கங்கள் இருக்கிறது ஒரு தனி சிறப்பாகவே இருக்குது. சிவபெருமான் தியானத்தில் இருக்கும்போது அம்பாள் விளையாட்ட அவரோட கண்ணை மூடிடுவாங்க. அப்போ சர்வ லோகங்களுமே என்று போயிடும். இந்த தவறு நீங்குவதற்காக இங்கே காஞ்சிபுரம் சிவபெருமானை வழிபட்டு சாபம் நீங்க பெற்ற ஸ்தலம் தான் இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில். இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பான விழா அப்படிங்கிறது பங்குனி உத்திர பெருவிழா தான். இங்கே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நடைபெறும். இந்த திருமணத்தை காண்பதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலில் கூடுவாங்க. இந்த கோயிலில் சிவபெருமானுக்கு தை மாதம் ரதசப்தமி தினத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகிறதும் ஒரு அரிதான தகவலாக சொல்கிறாங்க. ஏகாம்பரநாதர் கோயில் 1300 ஆண்டுகளுக்கும் மேலே பழமையான கோவில். இந்த கோவில் பல்லவர் காலத்திலேயே ரொம்ப சிறப்பாக அமைக்கப்பட்டு திருப்பணிகள்லாம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் சோழர்களும் இதுக்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க. தெற்கு ராஜகோபுரம் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டது. எல்லா அரசர்களும் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளும் செஞ்சுருக்காங்க. நம்ம கோயில் வளாகத்துக்குள்ளே வந்துட்டோம். கோயிலில் இருக்கக்கூடிய சுதை சிற்பங்கள்லாம் வடிவமைச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இங்கே சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அதி அற்புதமாக இருக்கும். அது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்லேயுமே மிக அழகான நேர்த்தியான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம் பாருங்கள். இந்த கோவிலில் பல்லவர்கள், சோழர்கள், அப்புறம் விஜயநகர மன்னர்களுடைய சிற்ப வேலைப்பாடுகள், அவங்களுடைய நுணுக்கங்கள் எல்லாருமே நம்ம பார்க்கலாம். முன்னாடியே நம்ம கோயிலுடைய கொடிமரம், அதுக்கப்புறம் பலிப்பீடம் பார்க்குறோம். அப்புறம் இந்த கோயில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நந்தி பகவானை தான் நம்ம வழிபட போகிறோம். நந்தி பகவானை வழிபட்டுட்டு அப்புறமா சிவபெருமானை பார்க்கும்போது நமக்கு சகல வரங்களும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோவில் வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நந்தி பகவானை தான் பார்க்குறோம். அவர் சுதை சிற்பத்தில் அமைச்சிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கார் இங்கே நந்தி பகவான் பார்க்குறதுக்கே.
நம்ம வந்து நந்தி பகவானை பார்த்த பின்பு தனி சன்னதியிலே வந்து சிவபெருமான் இருக்கார். இந்த சிவபெருமான் வந்து வாலி வந்து வணங்கினதுனால இந்த சிவபெருமானுக்கு வாலீஸ்வரர் அப்படின்னு தனி சிறப்பு பெயரே வந்து இருக்குது. நம்ம மறுபடியும் கோயில் வளாகத்துக்குள்ளே வந்து போகிறோம். இங்கே கோயில் வளாகத்திலே வந்து பிரசாத ஸ்டாலும் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பெரிய கோயிலுடைய குளம் வந்து இருக்குது. அந்த குளத்துக்கு பேர் வந்து சிவகங்கை தீர்த்தம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. சிவபெருமான் வந்து காஞ்சிபுரத்துக்கு போய் அம்பாளை வந்து சாப விமோச்சனம் நீங்கள் வந்து வழிபட சொல்கிறாரு. அம்பாளும் காஞ்சிபுரம் வந்து ஒரு மாமரத்து அடியில் வந்து சிவபெருமானை வந்து மணல் லிங்கமாக பூஜித்து வந்துட்டுருக்காங்க. பஞ்ச அக்னிக்கு நடுவில் நின்று அம்பாள் வந்து கடும் தவம் வந்து புரியறாங்க. சிவபெருமான் வந்து பார்வதியோட பக்தியை சோதிக்கும் பொருட்டு தன் தலையில் இருக்கக்கூடிய கங்கையை வந்து பூமியில் வந்து ஓட விடுறார். கங்கை வெள்ளம் பாய்ந்து வர தான் பிடித்து வைத்த லிங்கம் கரைந்துவிடும் என்று அஞ்சிய அம்பாள் வந்து அதை மார்போடு அணைத்து கொள்கிறாங்க. அம்பாள் வந்து பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்து அங்கேயே வந்து பாவத்தையும் மன்னிச்சர்லி அவங்கள வந்து திருமணம் வந்து செய்து கொள்கிறார். அம்பாள் அணைத்த சிவன் என்பதால் அவருக்கு தழுவ குழைந்த நாதர் என்ற பெயரும் வந்து இருக்கின்றது. அம்பாள் கட்டி அணைத்ததற்கான தடம் இன்னும் லிங்கத்தில் உள்ளது தனி சிறப்பு. நம்ம கோயில் கருவறைக்கு முன்பாக வந்து துவாரபாலகர்கிட்டேயே வந்து கரிகால சோழனுக்கும் வந்து தனி சிலை வந்து அமைச்சிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்துட்ருக்கோம். இவர் தான் வந்து கரிகால சோழன். வாசலே வந்து பிரம்மாண்ட துவாரபாலகர்கள் இருக்காங்க. உள்ளே வந்து சிவபெருமான் வந்து சுயம்பு மூர்த்தியாக மணல் லிங்கமாக வந்து காட்சி தரார். பின்னாடியே வந்து திருமண கோலத்தில் பார்வதி அம்பாளும் சிவபெருமானும் வந்து இருக்காங்க. அம்பாள் கட்டி அணைத்ததற்குண்டான தடமும் இன்னும் சிவலிங்கத்தில் இருக்கிறதும் தனி சிறப்பு. இந்த கோவிலே வந்து நிலா துண்ட பெருமாளுக்கும் தனி சன்னதி வந்து இருக்குது. இந்த பெருமாள் வந்து 108 திவ்ய தேசங்களில் ஒரு பெருமாளாக வந்து இருக்கிறதும் தனி சிறப்பு. அதுவும் சிவன் கோயிலே வந்து இருக்கிறதும் சைவமும் வைணவமும் இணைந்திருப்பதும் ஒரு தனி சிறப்பாக வந்து இருக்குது. சிவபெருமானை பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்தபோது பிரளயகால அம்பாள் சன்னதியை வந்து பார்க்குறோம். சுற்றிலுமே வந்து பெரிய பெரிய சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த தூண்களையும் வந்து பார்க்குறோம். இத்தல விநாயகர் விகடச்சக்கர விநாயகர் என்ற திருநாமத்துடன் வந்து அருள்பாலிக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய அழகான ஐயங்கால் மண்டபத்தை வந்து வடிவமைச்சு கட்டினது வந்து விஜயநகர பேரரசு. இந்த கோவிலில் வந்து 108 சிவலிங்கங்களும் ஒரே நேரத்தில் வந்து நம்ம தரிசனம் வந்து பண்ணலாம். 63 நாயன்மார்களுக்கும் தனி சிலைகள் வந்து இங்கே பிரதிஷ்டை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் உற்சவர் ஏகாம்பரேஸ்வரர் வந்து தனி சன்னதியில் வந்து இருந்து கண்ணாடி அறையில் ருத்ராட்ச பந்தலின் கீழ் வந்து அருள் பாலிக்கிறார். 1008 ருத்ராட்சங்களால் வேயப்பட்ட பந்தல். இந்த கண்ணாடியில் ருத்ராட்சத்துடன் எல்லையற்ற சிவனது உருவத்தையும் தரிசிக்கலாம். தரிசனத்தை வந்து நம்ம பார்க்குறதுனால பிறப்பிலா நிலையை வந்து அருளக்கூடியது என்று வந்து சொல்கிறாங்க. கருவறைக்கு எதிரே உள்ள பிரகாரத்தில் வந்து ஸ்படிக லிங்கமும் ஸ்படிகத்திலே வந்து நந்தியும் மேற்கு பார்த்து வந்து அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்படிக லிங்கத்தை வேண்டிக்கிறதுனால வந்து நமக்கு தீய குணங்கள்லாம் போய் நல்ல குணங்கள் வந்து சித்திக்கும். முகத்தோற்ற பொலிவும் வந்து நமக்கு கிடைக்கும். ராமபிரான் வந்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்கள் வந்து இங்கே வழிபட்ட சகஸ்ரலிங்கமும் இந்த கோயிலில் வந்து இருக்குது. இதையும் வழிபடுறது வந்து தனி சிறப்பாக வந்து இருக்கும். இந்த கோவிலில் நிறைய லிங்கங்களையும் வந்து நம்ம தரிசிச்சுட்டு வரோம். 100க்கும் மேற்பட்ட லிங்கங்கள் வந்து இந்த கோயிலில் இருக்குது. பிரம்மாண்டமான சுற்றுப்பிரகாரங்கள், பிரம்மாண்டமான கோயில், குளம், தீர்த்தம், மரம் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப விசேஷமான அமைப்போடு வந்து இருக்குது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மாமரத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இந்த மாமரத்துக்கு கீழே தான் வந்து காமாட்சி அம்மன் வந்து கடும் தவம் புரிஞ்சு சிவபெருமான் வந்து மணலிங்கத்தில் பிடிச்சு வச்ச இடம். இந்த மாமரம் வந்து 3500 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான மாமரம். 4 வேதங்களையும் 4 தெய்வீக கிளைகளாக கொண்டது தான் இந்த தெய்வீக மரம். இந்த தெய்வீக மாமரம் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு ஆகிய 4 வகை சுவைகளை கொண்ட கனிகளை தருகின்றது. இந்த மாமரத்துக்கிட்டே வந்து முருகனுக்கும் தனி சன்னதி இருக்கிறதுனால இவருக்கு வந்து மாவடி கந்தர் என்ற திருநாமம் வந்து இருக்குது. இந்த மாமரத்தின் அடியில் வந்து சிவபெருமான் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் சோமஸ்கந்த வடிவில் வந்து காட்சி தரார். அம்பாள் நாணத்துடன் தலை கவிழ்த்தபடி சிவனை நோக்கி திரும்பி இருக்கிறாள். இதனை சிவனது திருமண கோலம் என்கிறார்கள்.
இம்மரத்தின் பெயராலேயே சுவாமிக்கு ஏகாம்பரேஸ்வரர் எனப்படுகிறார். இதனை வேத மாமரம் என்றும் அழைப்பர். மக்கட்பேறு இல்லாதவர்கள் இம்மாமரத்தின் கனியை புசித்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கின்றது. இந்த கோவிலில் வந்து நம்ம சுவாமியை வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், பூமி சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் வந்து தீரும். ரொம்ப அதிவிசேஷமான கோவில் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தோம். இந்த கோயில் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.